கடந்த ஒரு வாரத்துக்கும் மேலாக பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் இதுவரை 100 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 2 லட்சம் பேர் தங்கள் இருப்பிடத்தை விட்டு வெளியேறியுள்ளனர். தெற்கு பிரேசிலின் ரியோ கிராண்டே டோ சுல் மாகாணத்தில் கடந்த ஒரு வாரத்துக்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது. 5 மாதங்கள் பெய்ய வேண்டிய மழை ஒரே வாரத்தில் கொட்டித் தீர்த்துள்ளதாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் அங்கு வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் மாகாணம் முழுவதும் 15,000 தீயணைப்பு வீரர்கள், காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த ஒரு வாரத்தில் பெய்த மழை மற்றும் வெள்ளத்தால் $904 மில்லியன் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக பிரேசில் அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மணலி புது நகர் எழில் நகரை சேர்ந்த மகேஷ், வயது 33, மின்சக்தி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தவர் சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்தார். இவரின் உடல் உறுப்புகள் தானத்தால் 7 பேருக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளது. அவரது உடலில் இருந்து எடுக்கப்பட்ட கல்லீரல், சிறுநீரகம், இதய வால்வு, தோல், கண்கள் என மொத்தம் 7 உறுப்புகள் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் 5 நோயாளிகளுக்கும் தனியார் மருத்துவமனைகளில் 2 நோயாளிகளுக்கு பொருத்தப்பட்டது. விபத்தில் இதயம் மற்றும் நுரையீரல் பாதிக்கப்பட்டிருந்ததால் அதனை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்கினால் செல்வம் பெருகுமென்ற நம்பிக்கையும் ஐதீகமும் மக்களிடம் உள்ளது. இம்முறை அட்சய திருதியே நாளை வெள்ளிக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை அதிகாலை வரை நீடிக்கிறது. எனவே வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வெள்ளிக்கிழமை நள்ளிரவு வரை நகைக் கடைகள் செயல்படும் என்று கூறப்படுகின்றது. கடந்த ஆண்டு அட்சய திருதியை நாளன்று 20,000 கிலோ தங்கம் விற்பனையானது. இந்த ஆண்டு விற்பனை கடந்த ஆண்டை விட 25% அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சில நகைக்கடைகள் அட்சய திருதியை சலுகையை வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாட்களுக்கு நீட்டித்துள்ளன. டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் தளத்துக்காக பாகுபலி கிரவன் ஆப்பிளட் என்ற பெயரில் அனிமேஷன் வெப் தொடர் உருவாகியுள்ளது. வரும் 17இல் வெளியாக இருக்கும் இதை கிராபிக்ஸ் இந்தியா மற்றும் ஆர்கா மீடியாவர்க்ஸ் நிறுவனங்கள் தயாரித்துள்ளன. இது தொடர்பான அறிவிப்பு நிகழ்ச்சி ஹைதராபாத்தில் நடந்தது. இதில் கலந்து கொண்ட இயக்குனர் ராஜமவுலி கூறும்போது, கண்டிப்பாக பாகுபலி 3 படம் உருவாகும். பிரபாசுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என்றார். +2 முடிக்கும் மாணவர்கள் 100% பேரையும் உயர்கல்வியில் சேர்ப்பதுதான் நமது நோக்கம். உயர்கல்வியில் சேராமல் இருப்பவர்களை கண்டறிந்து அவர்களையும் படிக்க வைக்க குழு அமைக்கப்பட உள்ளது. மாணவிகளுக்கான புதுமைப்பெண் திட்டத்தில் மாதம் ₹1000 வழங்கப்படுவதால் 20 முதல் 25 வரை சதவீதம் பேர் கூடுதலாக உயர்கல்வியில் சேர்ந்துள்ளனர். அதேபோல அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு மாதம் ₹1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் இந்த கல்வி ஆண்டிலேயே வரும் ஜூலை மாதம் முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக தமிழக தலைமைச் செயலர் சிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார். தென் சீன கடல் பகுதியில் சீனா ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இங்கு அண்டை நாடுகளுடன் சீனாவுக்கு எல்லைப் பிரச்சினை நிலவுகிறது. அதோடு மட்டும் அல்லாமல் இந்திய பெருங்கடல் பகுதியிலும் தனது 4 ஆய்வு கப்பல்களை சீனா அனுப்பியுள்ளது. இந்த கப்பல்கள் சீன போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களின் போக்குவரத்துக்கான தரவுகளை சேகரிப்பதோடு இந்தியாவின் ஏவுகணை சோதனைகளையும் கண்காணித்து வருகின்றன. சிங்கப்பூர், வியட்நாம், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் ஆகிய ஆசிய நாடுகளின் கடற்படையுடன் தென் சீனக்கடல் பகுதியில் கூட்டுப் பயிற்சியில் ஈடுபடுவதற்காக 3 இந்திய போர்க்கப்பல்கள் சிங்கப்பூர் சென்றுள்ளன. உலக மின் ஆற்றல் தொடர்பான விவரங்களை சேகரித்து வரும் எம்பர் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, 2015இல் சூரிய சக்தி உற்பத்தியாளர் வரிசையில் இந்தியா 9வது இடத்தில் இருந்தது. இந்நிலையில் 2023இல் இந்தியா சூரிய ஒளி சக்தி உற்பத்தியில் 4வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. இதன் மூலம் 4வது இடத்தில் இருந்த ஜப்பானை இந்தியா பின்னுக்கு தள்ளியுள்ளது. தற்போது இந்தியாவானது அதிக அளவு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி அபரிமிதமான சூரிய ஒளி மின் ஆற்றலை உற்பத்தி செய்து வருகிறது. உலகில் உருவாகும் மொத்த மின்சார உற்பத்தியில் சூரிய ஒளி மின்சாரத்தின் பங்கு 5.5%. உலகம் முழுவதும் தயாரிக்கப்படும் சூரிய ஒளி மின்சாரத்தில் இந்தியாவின் பங்கு 5.8% என்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்டுதோறும் உலக சூரிய ஒளி மின் உற்பத்தியில் அமெரிக்கா, சீனா, பிரேசில், இந்தியா ஆகிய 4 நாடுகள் 75% உற்பத்தி செய்கின்றன.
சூரிய ஒளிமின்சாரத் துறையானது எதிர்பாராத வகையில் அதிக வேகமாக வளர்ச்சி பெற்று வருகிறது. கூகுள் நிறுவனம் இந்தியாவில் கூகுள் வாலெட் செயலியை அறிமுகம் செய்துள்ளது. இதில் பேமெண்ட் அம்சம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் உள்ள ஆண்ட்ராய்டு போன் பயனர்கள் இந்த செயலியை பயன்படுத்தலாம் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தச் செயலி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் 2022 இதே மே மாதத்தில் நடைபெற்ற கூகுள் இன்புட் அவுட்புட் (I/O) டெவலப்பர் மாநாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது. இதற்காக சுமார் 20 நிறுவனங்களுடன் இப்போது கூகுள் கைகோர்த்துள்ளது. ஆண்ட்ராய்டு போன் பயனர்கள் இதனை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து செயலியை டவுன்லோட் செய்து இன்ஸ்டால் செய்து பயன்படுத்தலாம். I2O லேக் மூலம் பயனர்கள் தங்கள் வசம் உள்ள பாஸ், கூப்பன், டிக்கெட்டுகளை இதில் சேர்க்கலாம். அமெரிக்கா உட்பட உலக அளவில் இதே செயலியை பயன்படுத்தி டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளை சேவ் செய்து பயன்படுத்தும் அம்சம் உள்ளது. இன்று 22 கேரட் தங்கம் விலை கிராமிற்கு 15 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 6615 ரூபாயாகவும் 8 கிராம் தங்கம் 52,920 ரூபாயாக விற்கப்படுகின்றது. இன்று வெள்ளி விலை கிராமிற்கு 20 பைசா அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 88 ரூபாய் 70 பைசாவாக விற்கப்படுகின்றது.